வாங்க தனுசு ராசி அன்பு நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் பார்க்க போகிறோம். நவம்பர் 15க்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். தனுசுவை பொறுத்தவரை மூலம், பூராடம், உத்திராடதி, ஒன்று பாதம் என்று 3 உங்களுக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் வேளையில் உங்கள் ராசியின் அதிபதியாக குரு பகவான் காணப்படுகிறார். காலபுருஷர் சக்கரத்தில் 9வது ராசியான தனுசு ராசியை பொறுத்தவரை கிரக நிலை தைரிய வீரியஸ்தானத்தில் சனி வக்கிரமாக, ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு, உங்கள் ராசியின் அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் வக்கிரமாக, பெரியஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வர வேளையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் வரிசையாக வரப்போகுதுங்க. அதிர்ஷ்டமான தினங்கள் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 20, நவம்பர் 21, நவம்பர் 22 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்க வேளையில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் நவம்பர் 11, நவம்பர் 12 இந்த 2 நாட்களும் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுற வேலையில், இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன், வார பலன்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இங்கே நம்ம வந்து மேலும் உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, அதே போல் உங்களுக்கான பொது பலன்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே விரிவா பார்க்கலாம். பொது பலன்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன சஞ்சலம் ஏற்பட்டுட்டே இருக்கும். மாதத்தோட தொடக்க பகுதியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதத்தோட பிற்பகுதியில், நடுப்பகுதியில் வந்து அது அப்படியே நீங்கி வந்து உங்களுக்கு ஒரு மன அமைதியும் ஒரு நிம்மதியான போக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் மற்றவர்கள் கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க. இப்படி அனுசரித்து போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனைகள், விவாதங்கள் வராமல் தடுக்கலாம். எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வராதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய விஷயத்துக்கு கூட உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கோபங்கள் வரலாம். ஏன்னா குருவின் பார்வையின் காரணமாக உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிசர குரு பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் நீங்கள் கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைங்க. இப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற காரணத்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் திடீர் பண தேவைகள் உண்டாகலாம். அதனால் பணத்தை முறையாக செலவு பண்ணுங்கள். அதே போல் பணத்தை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உபயோகிக்க முடியும் கரெக்டாக அப்படிங்கிறதுல வந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த அலைச்சலின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா உடல் அசதி, மன அசதி எல்லாமே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாடிக்கையாளரை சந்திக்கிறப்ப என்னங்கன்னா ஒரு நிதானமாகவும் அதே போல் ஒரு பொறுப்பாகவும் பொறுமையாகவும் நீங்கள் பேச வேண்டியது அவசியமாக இந்த கால நேரத்தில் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் நல்லா இருந்தாலும் எதிர்பார்த்த பண வரவு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு தாமதம் அப்படின்னு வந்து தாமதத்தோடைய நடக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டுருக்கவங்களா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி விமர்சிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிர்வாகம் பற்றியும் மற்றவங்ககிட்ட அதை கூட வேலை செய்கிறவங்கள்கிட்டையோ இல்லை நண்பர்கிட்டையோ தப்பாக பேசாமையோ இல்லை அதை பற்றி பேசாமல் தவிர்க்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நல்லது. அதே போல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஒரு தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு அதிசர குரு பெயர்ச்சி இருந்தாலும் இந்த கால நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பதவி உயர்வு, பண உயர்வு எல்லாமே உங்களுக்கு ஒரு தாமதத்தோடு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வந்து இதற்கு ஒரு தாமதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கால நேரத்தில் இருக்கும். அதனால் வந்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களை மனதை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். ஆனால் தாமதம் அப்படிங்கிறது ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம இங்கே சொல்லிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க அதே போல் உங்கள் கூட இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆக்குற விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து தீரும். எதை பேசுகிற மாதிரி இருந்தாலும் சரி, எதை செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து செய்யுங்க. விட்டு கொடுத்து அதே போல் மனம் விட்டு பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விஷயத்தில் அனுசரித்து போக வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்குது. அவங்கள போக்கில் விட்டு அவங்க போக்கிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து விட்டு பிடிக்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது. நீங்கள் ஒட்டுக்கா பிடிக்க முடியாது இந்த கால நேரத்தில் அவங்கள, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிடிங்க. அப்படி விட்டு பிடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் ஏற்றங்களும் நன்மைகளும் சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கோபம் வந்தால் கூட அந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்குது. நீங்கள் இந்த கால நேரத்தில் ஒரு நிதானமான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லலாம். இந்த நிதானமான முடிவானது உங்களுக்கு ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நன்மைகள் எல்லாத்தையுமே வந்து தரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக மாணவர்களோட கொஞ்சம் அனுசரித்து செல்வது நன்மை தரும். சக மாணவரோட அனுசரித்து செல்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்புலையும் சரி, அதே போல் வந்து பிற துறைகளிலும் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு அவங்க பார்த்தீங்கன்னா சக மாணவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களும் இந்த கால நேரத்தில் உதவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக 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 அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து நீங்கள் உங்கள் பாடத்துலேயும் அதே போல் உங்கள் படிப்புலேயும் வந்து கண்ணும் கருத்துமாக இருங்க. அந்த கண்ணும் கருத்துமாக இருக்கிறது உங்கள் படிப்பில் வந்து உங்களை மேல் நோக்கி கொண்டு போகும். இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து உழைப்பை போட வேண்டியிருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒரு சில நேரங்களில் தாமதம் கூட கிடைக்கலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த கால நேரத்தில் கிடைக்க போது உங்களுக்கு உதவி தரும் விதமாக உங்களுக்கு ஆசிரியர்கள் நண்பர்கள் எல்லாருமே இந்த கால நேரத்தில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம ஒட்டு மொத்தமாக இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப இங்கே நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போங்க. அனுசரித்து மட்டும் போகிறது மட்டும் இல்லாமல் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அதே நேரத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே போல் ராசி பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாக தெய்வத்தை வணங்குறது ரொம்பவே நல்லது. நாக தெய்வத்தை வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு இப்போ சொன்ன இல்லையா தடைகள் தாமதங்கள் இதோட தாக்கமும் வேகமும் குறையலாம். இல்லைனா இந்த தடைகள் தாமதங்கள் முற்றிலும் விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் நாக தெய்வத்தை வணங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தடைகள் தாமதங்கள் விலகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குரு பகவானை வணங்க. ஏன்னா அதிசர குரு பயிற்சியின் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானை மனம் உருகி வணங்குறப்ப என்ன ஆகுனா வந்து அவரோட அருள் சித்தி உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்களை சுற்றி வாங்க. சுற்றி வந்து குறிப்பாக குரு பகவானுக்கு விளக்கிட்டு அவரை வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிங்கன்னா கிரக நிலைகள் அதே போல் உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம நட்சத்திர பலன்களை விரிவாக பார்க்கலாம். நம்ம இங்கே முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம். இந்த மூலம் நட்சத்திரத்திற்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சலின் காரணமாக நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலும் வெற்றிகளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சல் தான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை கொண்டு வந்து தரப்போது. இந்த தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உங்களுக்கு மேலும் மேலும் ஏற்றங்களையும் நன்மைகளையும் தரும் வகையாக பதமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் உங்கள் துணிச்சலும் தைரியமும் உங்களுக்கு வெற்றிகளையும் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு செலவுகள் அப்படிங்கிறது நீங்கள் உண்டாகிட்டே இருக்கும். என்னப்பா இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ செலவாகுதா அப்படின்னு வந்து நீங்களே நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் செலவுகள் உண்டாகிட்டே இருக்கும். அதே போல் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை பொறுத்தவரை இரவு பகலாக உழைக்க வேண்டி இருக்கும். அந்த உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்வே தந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடினமாகவும் அதே போல் வேலைப்பளு அதிகமாக வந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து அடுத்த ஒரு வேலையும் நீங்கள் செய்கிற அளவுக்கு வந்து சூழல் உருவாகும். நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்காலும் சரி தொழில் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி அடுத்தவர்கள் வேலையும் உங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய சூழலும் கட்டாயமும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இப்படி வந்து கட்டாயம் இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த அதுக்கான உதவிகளும் உங்களுக்கு அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து
இழுபறி தடைகள் தாமதங்கள் இருக்கும். அதான் நீங்கள் வந்து அதற்கு நாக தேவதையும் அதே போல் குரு பகவானையும் வணங்குறப்ப இதோட தாக்கம் வேகம், அதாவது தாமதத்தோட தாக்கம் வேகம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் வந்து நீங்கள் செயல் வீரராக பார்க்கப்பட்டாலும் உங்களுக்கு ஒரு இழுபறியான நிலைமை நீடித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலிடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட செயல்களில் திருப்தியாக இருப்பாங்க. உங்கள் மேலிடம் உங்கள் செயல்களில் திருப்தியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பண்பு பாசம் கரிவு அதே போல் வந்து அனுசரணை எல்லாமே கிடைக்க போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் எப்பா நம்ம தலைவருக்கு வந்து மேலிடத்துல வந்து பவர் இருக்குப்பா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சொல்கிறத சொல்லப்படி சொல்கிற நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க. இது உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் சிறப்பாக தரப்போகுது. குறிப்பாக இந்த அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படிங்கிறது முன்னேற்றமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக சிறப்பாகவும் அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்க போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூராடம் நட்சத்திரம். இந்த பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் முக்கியமாக மாணவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்றம் அப்படிங்கிறது கல்வி விளையாட்டு மற்றும் பிற துறையிலையும் நீங்கள் சாதிக்கிறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். ஆனால் இதற்கு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பை போட வேண்டியிருக்கு. உழைப்பு சாதாரணமாக இல்லைங்க, கடின உழைப்பு போட வேண்டியிருக்கு. அந்த கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு ஏற்றத்தையும் நன்மையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கான செலவுகள், இப்போ நீங்கள் வந்து பெற்றோராக இருந்தால் உங்கள் பசங்களுக்கான கல்விக்கான செலவுகள் இந்த கால நேரத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் தொழில் வியாபாரம் மற்ற எல்லா விஷயத்துலையும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப என்ன ஆகுனா நீங்கள் கொடுக்குற வேலையை கொடுக்குற நேரத்தில் சரியாக செய்ய முடியும். அதே வந்து தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இல்லை உத்தியோகத்துக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து இந்த கால நேரத்தில் கொடுக்குற வேலையை கரெக்டாக வந்து அதே போல் சரியான குவாலிட்டியில் செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் நிறைய பண வரத்து இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் பண வரத்து எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் அப்படிங்கிற பண வரத்து வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நேரங்களில் நீங்கள் மறந்து போன இடத்துல இருந்து கூட உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் சுப செலவுகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப செலவுகள் அதிகமாகுது அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சுப செலவுகள்ங்கிறதே வந்து ஒரு சுபமான நிகழ்ச்சி தான். அந்த சுப செலவுகள் நடத்துறதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா அதன் வகையில் வந்து உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் நீண்ட நாட்களாக என்னப்பா இந்த பிரச்சனை முடியவே மாட்டேங்குது, என் மண்டைக்குள்ளே பூந்து குடஞ்சிட்டே இருக்கு, நான் இதை என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறது புரியுது. அதெல்லாம் இப்போ மாறுறதுக்கான காலம் நேரம் பிறந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இழுபறியாக இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து முடிவு வரப்போது. முடிவு மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு சாதகமான முடிவாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இப்படி உங்களுக்கான ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நன்மைகள் எல்லாமே அதிகமாக இருக்க வேலையில் நம்ம அடுத்து கடைசி நட்சத்திரத்தையும் பார்த்தலாம். கடைசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் 1 பாதம். இந்த மாதம் தொழில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்க போது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய ஆர்டர்கள் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரும். புதிய புதிய ஆர்டர்களை நீங்கள் செய்ய முடியாமல் திணற அளவுக்கு அதே போல் எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பார்க்குறது இல்லை வந்து எக்ஸ்ட்ரா ஆட்களை வச்சு செய்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த கால நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலைக்கு போகிறவங்களுக்கும் இந்த கால நேரம் சிறப்பான ஏற்றங்கள் அதாவது பதவி உயர்வு பண உயர்வு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்க தான் நீங்கள் உங்கள் பொருட்களை அனுப்புகிறப்பையும் பொருட்களை வாங்குறப்பையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வாடிக்கையாளரோட ஃபீட்பேக் என்னென்னு அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் உங்கள் பொருளோட தரம் இந்த கால நேரத்தில் உயருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாடிக்கையாளரே வந்து உங்களுக்கு ஒரு விளம்பரதாரராக மாறி உங்களுக்கு லாபம் அதிகமாக வர்றதுக்கான முக்கியமான காரணமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா
இப்போ வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த வேலையை செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அதை அடுத்தவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தாலும் சரி, அதை கண்காணிச்சுட்டே இருங்க. அப்படிலாம் வந்து அந்த வேலை செஞ்சு முடிச்சு வரப்போ, அந்த கண்காணிச்சு அதில் வந்து என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எதையும் சாமர்த்தியமாக முடிக்கிற திறமை இருக்குது. இந்த திறமை தான் உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகளையும், நன்மைகளையும், ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கு போராடுவீங்க. அப்படி வாக்கை காப்பாத்துறதுக்கு போராடுறது மட்டும் இல்லாம, அந்த வாக்குக்காக எதுவா இருந்தாலும் செய்வீங்க. அதனால வந்து இந்த சமுதாயத்துல உங்களோட மதிப்பு, மரியாதை உயர்றது மட்டும் இல்லாம, உங்க குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர் எல்லாத்துலயுமே வந்து உங்க மதிப்பும், மரியாதையும் உயரப்போகுது. இந்த கால நேரத்துல நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தையும், ஏற்றத்தையும் தரும் விதமா அமைஞ்சாலும், நீங்க குடும்பத்த விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சோகம் வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்துல இருந்துகிட்டே இருக்கும். இதே போல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தின பலன்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து உடனுக்குடனே உண்மையாவும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம இங்க சொல்ற நன்மைகளா அப்படியே எடுத்துக்கோங்க. நம்ம இங்க சொல்லியிருக்க இல்லையா, உங்களுக்கு தடைகள், தாமதங்கள், இழுபறி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கோங்க. அப்படி முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மனது கொஞ்சம் அமைதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இங்க சொல்ற எளிய பரிகாரங்கள பண்ணுங்க. அந்த எளிய பரிகாரங்கள் மூலியமா உங்கள் வாழ்க்கையிலயும், உங்க குடும்பத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நன்மைகளும், இன்பமும் பெருக நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள். இத்தோட நம்ம இந்த காணொளி